தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து நடக்கும் போராட்டங்கள் தவேக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தவேக ஆட்சி அமைத்து ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் மாநிலம் முழுவதும் அரசை கண்டித்து நடக்கும் பல்வேறு போராட்டங்கள் அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறி தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிலும் தலைநகர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தமிழ்நாட்டில் கோடைகாலம் உச்சமடைந்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் குடிநீர் வரவில்லை என்று கூறி 50க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஒத்தப்பட்டி கிராமத்தில் குடிநீர் வரவில்லை என்று கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் தவேக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் மாதத்திலேயே இந்த அளவு போராட்டம் நடப்பது அரசுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது.